கத்திரிக்காய் துவையல் இருக்குது, காடை கடாய் இருக்குது, எறா குழம்பு இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, சிக்கன் மந்தி இருக்குது, பரோட்டா இருக்குது, அப்புறம் அதுக்கு உண்டான சைடிஷ் எல்லாம் இருக்குது. அண்ட் ஸோ எல்லோரும் இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு சூப்பரான கடாய் காடை எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். நான் ஒரு 6 காடை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிடி புதினா, ஒரு பிடி மல்லி இலை, ஒரு பூண்டு, ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு அரை லெமன் பீஸு, அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு. அப்போது 6 கடாயும் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. கூடவே புதினா மல்லி எல்லாம் க்ளீன் பண்ணியும் வச்சாச்சு. அப்போது இலை, பூண்டு, முந்திரி இது எல்லாமே ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். எப்போவுமே எல்லாருமே வந்துட்டு சிக்கன் கடாய் சாப்பிட்ருப்பீங்க. அதுலேருந்து ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா காடைக்கடாய். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி சாப்பிட முடியும். லீவ் நாளில் வீட்டில் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட் ஃபார் சிக்கன் கடாய். ஹெல்த் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் யோகர்ட், தயிர் அதையும் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கலாம். எந்த அளவு மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பீசஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல ஜூஸியாக, நல்லா சாஃப்டாக, நல்லாயிருக்கும். ஸோ மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. அண்டு பாத்திரம் வச்சாச்சு. இதுக்கு வந்துட்டு அதிகமான தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்க்கக்கூடாது. நான் தாளிக்கிறதுக்காக சும்மா ஒரே ஒரு தக்காளி, அது கூட கறிப்பட்டை எல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு நல்லா அது ஒரு பொன் நிறமாக வரும்போது அது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு மிளகாய் தூளும் கொஞ்சம் மஞ்சப்பொடி. ஆக்சுவலி இது வந்துட்டு கடாய் சிக்கன் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பைசியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல திக் கிரேவி ஃபார்மில் இருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்காக அதையுமே எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க அந்த கடாய் மேரினேட் பண்ணி வச்சுருந்தது அதை வந்துட்டு எல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் அந்த இதிலே வந்துட்டு பாயில் ஆகணும். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதனோட கிரேவி பாருங்கள், கொஞ்சம் அதில் தண்ணி வரும். அது கூட கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது எல்லாத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். காடை எல்லாம் ப்ளேஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நிறைய பேர் இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தால் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு இப்போ சாப்பிட முடியாது. ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சிக்கன் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும், சிக்கன் சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டு. சின்ன பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், காடை முட்டை, காடை கறி இது ரெண்டுமே அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ பெனிஃபிட்ஸ், நோ ஃபேட் அண்ட் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அப்போது சூப்பரான ஒரு காடை கடாய், அதுவும் வந்துட்டு ஹைதராபாதி ஸ்டைலில் காடை ஹைதராபாதி கடாய் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு திக்காக வந்திருக்கு. நல்ல பவுலெல்லாம் வச்சு ப்ரெசன்ட் பண்ணலாம் எதிர்பார்க்காதீங்க. நம்மளுடைய குறிக்கோள் நல்லதையே சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். வாங்க சாப்பிடலாம். நன்றி. It's time to cook and time to eat.